சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் 5 பக்தியிலிருந்து திரையாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கமுகனூர்ல இருக்கக்கூடிய மகாதேவர் அப்படின்றவருடைய ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். சிவன் அப்படின்னாலே வந்துட்டு ஒவ்வொரு சிவனுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு இல்லையா? அந்த விதத்துல இந்த சிவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா மகாதேவர் ஆலயம் அப்படின்றதா சொல்லப்படுது. சரி, இந்த ஆலயத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, வரலாறுகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. கமுகனூர்ல இருக்கக்கூடிய இந்த சென்னி தோட்டம் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க. அந்த ஸ்டோரிக்கு முழுக்க முக்கியமான ஒரு காரணம் இங்க இருக்கக்கூடிய மகாதேவர் சிவ ஆலயம் தான். சரி, அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? முதல்ல ஒரு கதை ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாறை மூலியமா தாங்க. இதை பாறைன்னு சொல்லலாம், இல்லை மலை அப்படின்னு சொல்லலாம். சரி, கமுகனூர் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய ரகசியமான விஷயங்களை அது உள்வாங்கி தனக்குள்ள கமுக்குன்னு வச்சுக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு பேர் கமுகனூர் அப்படின்னு இருக்காங்க. சரி, அந்த கமுக்கமான விஷயங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன அப்படின்னா, இந்த பாறை தான் அதுக்கு அர்த்தம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பாறை எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ மணல் திட்டுக்கெல்லாம் போட்டு அவங்களா வடிவமைச்சிருக்காங்க இந்த ஒரு இடத்த பசங்க விளையாடணுன்றதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாறை எப்படி இருந்தது அப்படின்னா, 4 கால்களை வச்சு தாங்கி நிலத்துல ஊனி இருக்கிற மாதிரி இருக்கும். பாறைக்கு கீழேயுமே தண்ணி எல்லாம் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபுல்லாமே தாமிரபரணி ஆத்தால நிரம்பி இருந்த ஒரு ஊருங்க. செல்வ செழிப்போட நீங்க பார்க்கும்போதே தெரியும், எல்லா இடத்துலையுமே பச்சை பசுமையா அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்த ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தினமும் இரவு நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாறைக்கு கீழே ஏதோ ஒரு கல்யாண கச்சேரி நடக்கிற மாதிரி, திருவிழா கோலம் மாதிரி அவ்வளவு இசை நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரியான சத்தங்கள் எல்லாமே வரும். இங்க இருக்க பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய ரகசியங்கள் உள்ளடக்கிய ஒரு பாறை தான் இந்த பாறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகும்போது நம்ம ஜுவல்ஸ் போட்டு போகணும், கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்ட்டு, பக்கத்தில் யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை தான் கேட்போம் இல்லையா? ஆனால் இந்த ஊர் சாஸ்திரப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாறைக்கிட்ட வேண்டுவாங்களாம். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நகை கொடுங்க, நான் இந்த விசேஷத்துக்கோ இந்த ஃபங்க்ஷனுக்கோ நான் போட்டு போயிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவங்க பேர் பண்ணி முடிக்கிறப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ அது இந்த சாமி கொடுத்துரும், இந்த பாறைக்கு கீழே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாமி கொடுத்த மாதிரியே, சாமி கிட்ட சொன்ன மாதிரியே அந்த நகைகளை அவங்க இங்கே கொண்டு வச்சிருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, இப்போ ஒரு சில நம்ம தேவாலயம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு டெம்பிளாக இருந்தாலுமே எந்த ஒரு ஆலயங்களாக இருந்தாலுமே புனிதத்தோடு தான் நம்ம போகணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஹிந்துக்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை மீறி யாராச்சும் இங்கே வந்தாங்க, இல்லை இந்த ஆற்றுல இந்த இயற்கையாகவே நம்ம இந்த தாமிரபரணி ஆறில் குளிக்கணும் அப்படின்ட்டு போனாங்களோ, ஏதோ ஒரு தவறு நடந்து அவங்களுக்கு ஏதாச்சும் மரணம் நிகழ்ந்துட்டாலோ அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. எத்தனை பேர் தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாதான். இன்க்ளூட் இந்த பாறைக்கு கீழே போய் தேடினாலுமே அது சாத்தியமே இல்லை அவங்கள கண்டுபிடிக்க. ஏன்னா நாங்கள் அத்தனை பேர் சேர்ந்து தேடி இருக்கோம், எங்களால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஆறே எங்களுக்கு அவங்கள காட்டுவோம், கொண்டு ஒரு இடத்துல பர்டிகுலரான ஒரு இடத்துல அவங்களுக்கு கொண்டு விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ரெக்கவர் பண்ணி அவங்களோட இறுதி சடங்குக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒருத்தர மக்கள் இதை சொல்கிறாங்க. இது ஒருத்தர் 2 பேருக்கு நிகழலைங்க, கிட்டத்தட்ட 3-4 பேருக்கு இதே மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கிறதுனால அதுக்குமே இங்கே ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டுட்டு வருது. சரி, இந்த பாறையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த பாறையையும் தாண்டி இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஒவ்வொரு திரு ஆலயத்துக்குமே ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும் இல்லையா? அந்த விதத்தில் இந்த கோவிலுக்கு எந்த வரலாறு அப்படின்னா 2 வரலாறுகள் சொல்லப்படுதுங்க. முதலாவதா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோனார் நிறைய மாடுகள் வளர்த்துருந்தாராம். காளை, பசுமாடுகள் எல்லாமே வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவர் ஒரு காளையை இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த கோயிலை நேர்ந்து விட்டதையே அவர் மறந்துட்டு அந்த காளையை விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். அப்போ இந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த காளை என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கோயிலுக்கு ஓடி அவர் கையில் பிடிச்சிருந்த கயிறை அத்து விட்டு
கோயிலுக்கு ஓடி வந்து இங்கே வந்து கல்லாக மாறிடுச்சு, அதாவது சிலையாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காளை வந்து இங்கே வந்து மடிஞ்சிருச்சு, அதாவது இறந்துருச்சு. சிவனுக்காக நான் படைக்கப்பட்டவன், சிவனுக்காக நான் நேர்ந்து விடப்பட்டவன், என்னையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி விற்க முடியும்னா சிவனுக்காக மட்டும்தான் என்னோட கடைசி நாட்கள் வரை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய உயிரை விட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இல்லை, நான் அந்த காளை வந்துட்டு சிற்பமாக மாறிடுச்சு, அந்த காளைக்குனே ஒரு தனி வரலாறு இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லப்படுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தினர் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டைய காலத்து ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலில் தான் வந்துட்டு தன்னுடைய உயிர் பாதுகாத்துக்கிறதுக்கு, அதாவது எதிரிகளிடமிருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா வந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் இங்கே வந்து மறைஞ்சி இருக்கிறதுக்கான ஒரு இடமாகவோ இந்த இடம் தான் திகழ்ந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதற்கான சான்றா இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதையும் இருக்குது. அந்த சுரங்கப்பாதை எதற்காக அப்படின்னா, இங்கேருந்து இந்த கோவிலோட பின்பகுதியில் வந்து ஒரு விஷ்ணுவோட ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற அளவுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வந்து வழியமைச்சிருக்கப்படுது அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டு இருக்காங்க. ஸோ 2 வரலாறுகள் கொண்ட இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கற்சிலைகள் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு தூண்கள்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு அருமையான சிற்பங்கள் வந்து இருக்குது. சரி, எல்லா கோவில்கள்லையுமே வந்துட்டு சிவனுக்கு பார்வதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவனும் சக்தியும் ஒருத்தங்க தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் இங்கே பார்வதிக்குன்னு தனி ஒரு சந்நிதியும் அமைச்சிருக்காங்க. சிவன் பக்கத்திலேயே பார்வதி வந்து அமர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரி, இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். கோவில் வந்து குளிச்சு தொழுது അവിടെ നിന്ന് ഓടി ഇവിടെ വന്ന് ആറ്റിലിറങ്ങി രണ്ടാമത്തെ ക്ഷേത്രത്തിൽ വന്ന് കുളിച്ച് തൊഴുത് ഭസ്മമെല്ലാം വെച്ച് ഇട്ടുകൊണ്ട് അടുത്ത ക്ഷേത്രത്തിൽ പോകാൻ വേണ്ടി ഇറങ്ങിയതാണ്. ഇനി അടുത്ത ക്ഷേത്രം തൃപ്പരപ്പിലേക്ക് പോകാൻ വേണ്ടി പോവുകയാണ്. അവിടെയും പോയി കുളിച്ച് തൊഴുത് ഇങ്ങനെ രാത്രി നിർത്താതെ പോയാലേ നമുക്ക് ഇന്ന സമയത്ത് എത്താൻ പറ്റും. അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. വിശേഷം தெரியாது. നമ്മൾ ഇങ്ങനെ വർഷം തോറും പറഞ്ഞതിൻ്റെ ഒരു ഇതേ ഉള്ളൂ. പുരാതനമായിട്ടുള്ള 12 ശിവൻ കോവിൽ, അതായത് പണ്ട് ചരിത്രത്തിലുള്ള ക്ഷേത്രമാണ് 12 ക്ഷേത്രം. പഴക്കം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു നൂറ്റാണ്ട് മുമ്പുള്ള പഴക്കങ്ങളുള്ളതാണ്. കാരണം 12 രുദ്രാക്ഷം എറിഞ്ഞ് നന്ദി 12 രുദ്രാക്ഷം എറിഞ്ഞ് ഉണ്ടായ ശിവലിംഗമാണെന്നാണ് ചരിത്രം പറയുന്നത്. അങ്ങനെയുള്ള ക്ഷേത്രമാണ്. അതിൻ്റെ പഴക്കമുണ്ട്. അതിൻ്റെ തുടക്കം എന്ന് പറഞ്ഞത് ഇത് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പേരറിയായിരുന്നു. രുദ്രാക്ഷം ഭീമസേനും വ്യാഘ്രപാതവുമായിട്ട് ഉള്ള ഒരു ചരിത്രമാണ് പറയുന്നത്. അത് ഇത് കൃഷ്ണൻ വ്യാഘ്രപാതത്തിൻ്റെ പാല് കറക്കാൻ വേണ്ടി ഭീമൻ്റെ അഹംഭാവം തീർക്കാൻ വേണ്ടി ഉള്ള ചരിത്രമാണ് ഇതിൽ പറയുന്നത്. അങ്ങനെ 12ാമത്തെ ശിവൻ കോവിലിൽ ചെന്നാണ് മഹാവിഷ്ണു പ്രത്യക്ഷപ്പെട്ട് ശിവനുമായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ടാണ് അത് വ്യാഘ്രപാതം ഭീമൻ്റെ ഇത് അഹങ്ക അടങ്ങുകയും പാല് കറന്ന് അങ്ങനെ ഇപ്പുറത്ത് വിഷ്ണുവിൻ്റെ കോവിലിൽ കയറി ചന്ദനം തൊട്ട് ഈ ഓട്ടം സ്ഥാപിക്കുകയും ചെയ്യുന്നതാണ് ഐതിഹ്യം പറയുന്നത്. നമ്മൾ 21ാമത്തെ ഓട്ടമാണത്. 21 വർഷം കൊണ്ട് മുടങ്ങാതെ, കോവിഡ് സമയത്തും നമ്മൾ മാസ്കും വെച്ച് കൊണ്ടുവന്ന് മുടക്കമില്ലാതെ വരുന്നോണ്ടിരിക്കുകയാണ്. അങ്ങനെ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എന്ത് തിരക്കുണ്ടെങ്കിലും നമ്മൾ 10-15 ദിവസം വ്രതം നോക്കി അവിടുത്തെ ശിവൻ കോവിലിൽ കാലത്തെ പോയി നിർമാല്യം തൊഴുത് 12 ദിവസം വ്രതം നോക്കി മാലയിട്ട് ആണ് വരുന്നത്. തലയിൽ ശിവൻ കോവിൽ ബാലരാമത്ത് പോയി വെളുപ്പാങ്കാലം 4 മണിക്ക് പോയി നിർമാല്യം തൊഴുതാണ് വരുന്നത്. അങ്ങനെ വരണം. ചരിത്രപരമായിട്ട് 21 കൊല്ലം കൊണ്ട് ഇതുവരെ ഭഗവാന്റെ കഥ കൊണ്ട് വേറെ അസുഖങ്ങളൊന്നും ഇല്ലാതെയും വരാൻ മുടക്കമില്ലാതെയും സാധിച്ചിട്ടുണ്ട്. ഇനി ഉള്ള കാലവും ഭഗവാൻ തരുന്ന കാലം വരെ മുടങ്ങാതെ വരികയും ചെയ്യും ആഗ്രഹവും. അങ്ങനെ பக்தி திரையாத்திரை மூலியமா இன்னைக்கு மகாதேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி நீங்கள் வியக்கிற அளவுக்கு இன்னும் பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.